என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 180 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 hours வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால அதை நீங்கள் ரெகுலராக பாருங்க. இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 hours ஒரு டாப்பிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 hours விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 hoursலையோ 80 hoursலையோ ஷார்ட்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், சமச்சீர் புத்தகம் நம்ம கையில் வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. சமச்சீர் புத்தகத்திலிருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 hours நான் கொடுக்க போகிற கிளாஸ்ல எல்லா டாப்பிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 hours to 250 hours. பட் அந்த 250 hoursல உங்களுக்கு ஒரு 40 to 60 hoursக்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலரா வந்து 120 days அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 hours, மினிமம் 2.5 hours இருக்கும். ஒரு சில நாள் 3 hours இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லையும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்கள் பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 hours to 200 hours ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஹாய் குட் மார்னிங் ஆல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அளவியல் மென்சுரேஷன்ல ஆல்ரெடி நம்ம 2D முடிச்சிட்டோம். வீடியோ நம்பர் 44. சரிங்களா? 43 வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியும். அது மாதிரி போன வீடியோவில் நம்ம மென்சுரேஷனில் 2 டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டயக்ராமுக்கு எத்தனை ஃபார்முலா படிக்க போகிறோம், டோட்டல் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அதை படிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டேரெக்டாக 8வது புக்கு 9வது புக்கு இந்த மாதிரி நடத்த வேணாம், எனக்கு வந்து சஜஷன்ஸ் 6th கொண்டு வாங்க, பேசிக்ஸும் பரவாயில்லன்ற மாதிரி கேட்டீங்க. ஏன்னா டைம் கம்மியாக இருக்குன்றதுனால அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராகவே டச்சில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டப்போ சொன்ன விஷயம், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேசிக் கூட எங்களுக்கு தெரியல, அதாவது என்னன்னா ஒரு டஜன்னா 12 அந்த 12 கூட தெரியல அப்படின்னாங்க. ஸோ அதனால 6th தான் அந்த பேசிக்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், 7th 8th அப்படியே மூவ் பண்ணி போயிடுவோம். அப்படி போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் பேசிக்காக கேட்குற ஒரு சில டவுட்டை உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்கும். அதை இந்த டைம் வந்து கிளாரிஃபை பண்ணணுன்றதுனால 6th கொண்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க PDF. ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு 110 பேஜ் 130 பேஜ் இருக்குமா, இது 139 பேஜ். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில். ஸோ இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி நைட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? நீங்கள் மார்ச் 3 மார்ச் 4 போய் பாருங்க, இது இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் PDF கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. அது நிறைய பேர் பண்றீங்க.
பார்த்துட்டோம்னா தேடுங்க. இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளாஸே எடுக்கிறேன். அதனால பிடிஎஃப் அதில் இருக்கும், நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் 6வது புக்ல இருக்க அளவியல். இது 6வது புக் தானா அப்படின்னா நம்ம கீழே இருக்கும் பாருங்க. 6th மேக்ஸ் செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா? இது 6வது புக்கு செகண்ட் டேர்ம். புக் இருந்தா புக்ல கூட பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அளவியல் நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரிக் அலகு முறைக்கு கொண்டு வந்துடணும். பெரிய அளவு, நடுத்தர அளவு, சிறிய அளவு, மிகச்சிறிய அளவுன்னு பிரிச்சிருக்காங்க. பெரிய அளவுனா கிலோமீட்டர், கிலோன்னு வர்றது எல்லாமே பெரிய அளவு கொடுத்துட்டாங்கம்மா. இந்த லிட்டரு, மீட்டரு, கிராமு இதெல்லாம் என்ன அலகு? நடுத்தர அலகு. சிறிய அலகுனா சென்டிமீட்டர், மிகச்சிறிய அலகுனா மில்லிமீட்டர். 4 கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே கொடுத்ததுனால இப்போ உங்களுக்கு மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டு இதை நடுத்தர அளவாக மாற்றுக அப்படின்னு சொன்னாங்கன்னா மில்லிமீட்டர் மீட்டரா மாத்தினா போதும். பெரிய அளவாக மாற்றுன்னு சொன்னா மில்லிமீட்டர் கிலோமீட்டரா மாத்தினா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ நமக்கு நடுத்தர அளவுனா என்ன, பெரிய அளவுனா என்னன்னு தெரியக்கூடாது, தெரியாம போயிடக்கூடாதுன்றதுனால இந்த ஐடியா சொல்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாம் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். பட் ஒரு டைம் நீங்க பார்க்கணும்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே விட்டு போயிருவீங்க. அப்படி போயிடக்கூடாது, அதுக்காக தான். இங்க பாருங்க, டெக்கா, டெசி, சென்டி இதெல்லாம் நம்ம பிசிக்ஸ்ல படிச்சோம் ஆல்ரெடி. சென்டரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு வச்சோம்னா முன்னாடி போக போக 10⁻1 அப்படின்னா டெக்கா, 10⁻−1 அப்படின்னா டெசி, இது 10⁻−2 சென்டி, இது 10⁻2 ஹெக்டா, 10⁻3 10⁻3 கிலோ, 10⁻−3 மில்லி. இதெல்லாம் இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பிசிக்ஸ்ல ரீசெண்டா ஒரு வீடியோல நம்ம பார்த்தோம், பிசிக்ஸ் வீடியோ. ஸோ அடுத்து இது நமக்கு நார்மலா தெரியணும். நீளம், எடை, கொள்ளளவு. ஸோ நீளத்தை பொறுத்த அளவுக்கு 1 கிலோ அப்படின்னா 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 1000 மில்லி மீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர். சரிங்களா? 1000 mm ஈக்குவல் டு 1 மீட்டர். சரிங்களா? அதே மாதிரி 10 mm ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இதெல்லாம் தெரியணும். 10 mm ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தாதான் 1 மீட்டர். இதெல்லாம் நம்ம நார்மல் கால்குலேஷன். இதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, தெரியாதவங்க. பேசிக் தெரியாம போகாதீங்க எப்பயுமே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்க வகுக்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பெருக்க ஒரு நம்பரை 10ஆல பெருக்குனா ஒரு டிஜிட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வலது பக்கம் தள்ளி வரும். தசம புள்ளியை வலப்புறமாக ஒரு இடம் நகர்த்துக. இப்போ 3.2 இருக்கு. இதை 10ஆல பெருக்கணும்னா இந்த புள்ளி இந்த சைடு வரும், 32 மாறும். ஸோ இதுதான் சொல்றாங்க. இப்போ 9 தள்ளி புள்ளி வரும். அடுத்து 100ஆல பெருக்குனா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். இங்க பாருங்க 97 வரைக்கும் இருக்கா, இங்க இருக்க புள்ளி இங்க வந்திருக்கும். ஸோ 1 டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட், இது வலப்புறமாக தள்ளி வரும். பெருக்குனா ரைட் சைடு வரும், வகுத்தா லெஃப்ட் சைடு போகும். ஸோ இது பேசிக்ஸ். இது பெருக்குதல், வகுத்தல், டெசிமல்லையே நான் படிச்சிருப்போம் அதெல்லாம். ஓகே, இங்க பாருங்களேன். ஒரு மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர். இந்த தொலைவை மீட்டரில் கூறுக அப்படின்னு சொல்றாங்க. கிலோமீட்டர் மீட்டரா மாத்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியும் உங்களுக்கு. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1000ஆல பெருக்குவோமா? 1000ஆல பெருக்குனா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 42.195. இதை 3 டிஜிட் தள்ளி வலது பக்கம் புள்ளி வச்சீங்கன்னா 42,195 மீட்டர்னு வருமா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ், பார்க்கறதுக்கு பேசிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் தப்பு பண்ணுவோம், நல்லா ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இது மலையளவு மில்லி மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ நமக்கு இதுதான் தெரியணும். எல்லாத்துக்குமே இந்த ஐடியா பார்த்துக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர்னா எத்தனை மில்லி மீட்டர்? 10 மில்லி மீட்டர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எல்லா கொஸ்டினுமே நமக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் வருமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. நல்லா தெரியும்னா கூட ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. ஒருவேளை தெரியாத ஒரு ஐடியா இருந்தா புரிஞ்சுக்கலாம்ல. இப்போ 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர், அப்போ 535 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, அவ்வளவுதான். இது நம்ம நார்மலா எழுதுவோம், தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். இப்போ 1 மீட்டரை 100 சென்டிமீட்டர் மாத்த தெரிஞ்சா போதும். இது 35 ஓகே. இந்த 5 மீட்டர் அப்ப எத்தனையா மாறும்? 500ன்னு மாறும். கூட்டும் போது 535. ஸோ இங்க பாருங்க 650 மில்லிகிராம், 650 மில்லிகிராம் அளவுல ஒரு மாத்திரை வாங்கினார். அதன் எடையை கிராமில் குறிப்பிடுக. 1000 மில்லிகிராம் சேர்ந்தாதான் 1 கிராம். அப்போ 650 மில்லிகிராம் ஈக்குவல் டு 0.650. ஜீரோவுக்கு மதிப்பு இல்லையில, 0.65 கிராம் எழுதலாமா? ஏன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இது 1000ஆல வகுக்கணும். பெருக்கும் போது ரைட் சைடு புள்ளி போகும், வகுக்கும் போது லெஃப்ட் சைடு புள்ளி மாறி வரணும். சரிங்களா? இது ஃபுல்லா அப்படியே ஒர்க் அவுட் பண்றீங்களா? ஸோ இது ஃபுல்லாவே நான் இதில் உங்களுக்கு டெலகிராம்ல கொடுத்துட்டேன். அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியாம ஒரு சில கொஸ்டின் விட்டு வரேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இடம் இங்கே தான் இருக்கு. ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க் நோட்ல கண்டிப்பா எழுதிக்கணுமா? ஹோம்ஒர்க் நோட்டு, ஃபார்முலா நோட் போட்டிருப்பீங்கல்ல, அதுல எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம எங்க இருந்தோ தேடுவோம், ஆனா கொஸ்டின்ஸ் இங்க இருந்தா கேட்கறாங்க. சிம்பிளா ஒரு அங்குலம் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். ஒரு இன்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல, 2.54 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் அப்படின்னா எத்தனை அடி? 3.281 அடி. டைரக்டா கேட்பாங்க.
அது மாதிரி 1 மீட்டர் அப்படின்னா 39.37 அங்குலம். 1 மீட்டர்ல எத்தனை இன்ச் இருக்கு? அதுக்கடுத்து பாருங்க, 1 அடி அப்படின்னா 0.305 மீட்டர்னு சொல்லலாம், இல்ல 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, சொல்லுவோம்ல 1 அடி ஸ்கேல், அதான். அப்புறம் 1 மைல் அப்படிங்கிறது, இது பாருங்க, 1 மைல் வேற, 1 நாட்டிக்கல் மைல் வேற. 1 நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.852 கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் புக்ல நான் படிச்சோம், லாஸ்டா பாக்குறப்ப பிசிக்ஸ் புக்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பாத்துக்கோங்க. இது 1 நாட்டிக்கல் மைல். 1 மைல் அப்படின்னா 1.609 கிலோமீட்டர். ரெண்டு வேற வேற. 1 மைல் வேற, 1 நாட்டிக்கல் மைல் வேற. ஒரு யார்டு அப்படிங்கிறது 0.944 மீட்டர், நாட்டிய கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். மீட்டர் கிலோமீட்டர்ல மாத்தி கொடுப்பாங்க. இந்த யார்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்கம்மா. நீளத்தின் அலகு யார்டு, இது நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி டன்னு நமக்கு தெரியும், பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். குவிண்டால் படிச்சிருப்போம், டன்னு குவிண்டால் படிச்சிருப்போம். ஒரு சவரன்னா 8 கிராம் நகை. சரிங்களா? நகை எடுக்கிறவங்களுக்கு தெரியும், நகை பார்த்தவங்களுக்கு. சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு சவரன்னா 8 கிராம். ஸோ அதுக்கடுத்து 1 TMC. 1 TMC அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். இதுதான் 1 TMC. 1 TMC ஈக்குவல் டு எத்தனை லிட்டர் அப்படிங்கிறது அப்படியே பார்த்துக்கோங்க. 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1000 மில்லியன் கன அடி. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு ஜான் அப்படின்னா எத்தனை விரல்? ஒரு ஜான் அப்படிங்கிறது 12 விரல். ஒரு முழம் அப்படின்னா 2 ஜான் 24 விரல். பனைமரத்தின் உயரம் 32 முழம். அப்போ 32 × 24 768 விரல்கள். விரல்ல கேட்கலாம். சரிங்களா? இந்த மூணும் படிச்சுக்கணும். ஒரு ஜானுக்கு, ஒரு முழத்துக்கும், விரலுக்கும் என்ன ரிலேஷன்? சரிங்களா? இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கந்தன் 2 மீட்டர் பயணம் செய்தார். கந்தன் பிரதீப்பை விட எவ்வளவு தொலைவு கூடுதலாக பயணம் செய்திருக்கிறார்? ஓகே, இது நார்மலான கொஸ்டின் தான் உங்களுக்கு. பிரதீப் சந்தையை சென்றடைய 4 கிலோமீட்டர் 350 மீட்டர். அப்ப 4350 மீட்டர் போயிருக்காரு. ரெண்டாவது, அதே சந்தைக்கு கந்தன் 6200 மீட்டர் போயிருக்காரு. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாக்குறீங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஸோ இதுல இருந்து அதை கழிக்கணும். இப்போ 4350, 5350, 6350 மட்டும் 2000. 2150 கம்மியா இருந்தா 1850 மீட்டர். இது மீட்டர்லயே கொடுத்தா அப்படி எழுதிக்கலாம். கிலோமீட்டர்ல கொடுத்தா 1 கிலோமீட்டர் 850 மீட்டர்னு எழுதலாமா? ஸோ இதான் இங்க கொடுத்துருப்பாங்க. 1 கிலோமீட்டர் 850 மீட்டர். அது எதுல கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கலாம். மீட்டர்ல 1850 மீட்டர் எழுதிடலாம். கிலோமீட்டர்னா கிலோமீட்டரா மாத்தி எழுதணும். ஸோ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் இதுவும் தேவை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. பட் இதுவும் தெரிஞ்சிருக்கணும்ல. பாருங்க, ஒரு மூட்டையில், ஏன்னா இதெல்லாம் பார்க்காம டைரக்டா 7th 8th போய் என்ன பண்ண போறீங்க? ஒரு கிளான்ஸ், ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுமா? பார்த்துட்டு போயிடலாம். ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 250 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார். ஸோ ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா யோசிப்பீங்க, நல்லாவே ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இப்போ அவங்களாம் நான் சொல்லாம போனா கூட ஒரு சில ஐடியா வச்சு போட்டுருவீங்க. அவங்களே சில டைம் தப்பு பண்றீங்க, நான் அதை சொல்லல. சில பேர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாயிருச்சு. ஆக்சுவலா நான் இதை கொடுக்காம போய், ஒருவேளை நான் சின்ன விஷயம் தானே அப்படின்னு கொடுக்காம போயிருப்பேன். சில பேர் என்னைய மட்டுமே படிச்சுட்டு போயிருப்பாங்க. மேக்ஸ் ரொம்ப பிகினரா இருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல 24 கொஸ்டின் போட்டுட்டு இந்த ஒரு கொஸ்டின் விட்டாங்கன்னா அது யார் மேல உள்ள தப்பு? உங்க மேலையா, ஏன் மேலையா? அந்த டைம் எனக்கு கொஸ்டின் மார்க் ஆயிரும். இவ்வளவு சொன்னே இது சொல்லாம விட்டேன் அப்படின்றதுனால, அதனாலதான் இது சொல்றேன். பட் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. ஏன்னா ஒரு மார்க்கும் முக்கியம். இது ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா 1.5 மார்க். சரிங்களா? அதனால விட்டுறக்கூடாது. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்றோம். ஒரு பொழுதுபோக்குல போறப்ப பார்த்துட்டு போனா கூட ஓகே, மைண்ட்ல நிற்கும். இது ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. இதனை 750 கிராம், 81 கிலோ சர்க்கரை இருக்கு. ஓகே, 81 கிலோவை கிராமா மாத்தினீங்கன்னா 81,000 கிராம். 1000 கிராம் சேர்ந்தானா 1 கிலோ. ஓகே, 250 கிராம் சிறிய பைகள் நிரப்புகிறார். 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை பைகள் நிரப்ப முடியும்? இத 750 கிராம் பையில நிரப்புறாங்க. இங்க மொத்தம் எத்தனை கிராம் இருக்கு? இப்ப டிவைட் பண்ணணும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு பாருங்க. சிம்பிளா 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். 5வது வாய்ப்பாடு 15 5 75. இங்க orange 5 30, 6 5 30, orange 5 மிச்சம் 31, 6 5 30, மிச்சம் 100 இருக்கா? 100 அப்படின்னு எடுத்தோம்னா 25, 100ஆல போட்டோம்னா 20, 25 100. ஓகே, இப்ப 15ஆல கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. 5வது வாய்ப்பாடு மறுபடியும் 3. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 5 15, மிச்சம் 1 12, 2 5 10, 4 5 20. மறுபடியும் 3வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 1 3 3 0 கேன்சல் ஆகாது. 8 3 24, 108. அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கிலோகிராம்லையும் கிராம்லையும் கொடுத்தா கிலோகிராம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? கிராம மாத்திக்கணும். மாத்திட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா, டிவைட் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர் வந்துடும்.
ஓகேவா? புக்ல எடுத்துக்கோங்க. பட் இதான் நான் சொல்றது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தென்னை மரத்திற்கு 5 கிலோகிராம் தொழு உரம் தேவைப்படுகிறது. 5 கிலோ உரம் தேவைப்படுது. 50 தென்னை மரங்களுக்கு 1.5 ஆண்டுக்கு தேவைப்படுது எத்தனை? 6 மாசத்துக்கு 5 கிலோ. சரிங்களா? எதுக்கு? ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு தென்னை மரத்துக்கு. ஓகே, ஒரு தென்னை மரத்துக்கு 5 கிலோ 6 மாசத்துக்கு. அப்ப 50 தென்னை மரத்துக்கு 50 × 5 250 கிலோ. 250 கிலோ பெர் 6 மந்த். இப்படிதான் எடுக்கணும். இதாவது ஒன்ன டேலி பண்ணணும். ரெண்டையும் டேலி பண்ண முடியாதுல்ல. இப்போ 5 கிலோ ஒரு தென்னை மரத்துக்கு, நான் இப்போ ஒரு தென்னை மரத்துக்கு 5 கிலோனா 50 தென்னை மரத்துக்கு எவ்வளோன்னு பார்த்திருக்கேன். 250 பெர் மந்த். ஓகேங்களா? பெர் 6 மந்த். இங்க நமக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க? 1.5 வருஷம். அப்ப இதை 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 750. அப்படின்னா 6 மாசத்தை 3ஆல பெருக்கினா 1.5 வருஷம் வரும். மொத்தம் அப்ப 750 கிலோ வேணும். சரிங்களா? உரத்தின் அளவு 750 kg. இங்க 7 மீட்டர் 3 சென்டிமீட்டர். அப்ப என்ன ஆகும்? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்ப 4 மீட்டர் அப்படிங்கிறது 400 சென்டிமீட்டர் பிளஸ் 3. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 403 சென்டிமீட்டர் தான் வரும். அது எப்படி 7 மீட்டர் வரும்? தவறு. சரிங்களா? கீழ்கண்டவற்றை கூட்ட முடியுமா அப்படின்னா கூட்ட முடியாது. லிட்டரையும் கிராமையும் எப்படி கூட்ட முடியும்? லிட்டர் வந்து முகத்தல் அளவை, கிராம் வந்து எடை. லிட்டர் வந்து இப்ப என்ன வாங்குறீங்க? எண்ணெய் வந்து 6 லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்க, 7 கிலோ அரிசி வாங்குறீங்க. ரெண்டையும் கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. ஸோ இதுக்கு முடியாது ஆன்சர். ஓகே, பயிற்சி 2.1 நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றேன். ஈஸியான கொஸ்டின்ஸ் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றது கொடுக்குற ஈஸியா இருக்கும்போது அதை நீங்களும் பண்ணிருங்க. நம்ம முக்கியமான டாபிக்ல போயிடலாம் அப்படியே. பட் இதுல இருந்து தான் போகணும். இதான் பேசிக். அதான் முறை. இப்போ 250 ml 1/2 லிட்டர்னா எத்தனை எம்எல்? 1/2 லிட்டர் அப்படின்னா 500 ml 1/2 லிட்டர். சரிங்களா? அப்போ இது ஆல்ரெடி 250 ml. அப்போ 500 சேர்ந்தா மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 750 ml. பட் இங்க லிட்டர்ல கேட்டிருக்காங்கல்ல, அப்ப 0.75 லிட்டர். சரிங்களா? லிட்டர்ல சொன்னா 0.75, ml சொன்னா 750. இப்ப இது பாருங்க, 150 கிலோகிராம் 150 kg 250 கிராம் 55 கிலோகிராம் 750 கிராம். அப்போ கேஜியை கூட்டுங்க. 150 பிளஸ் 55 மொத்தம் வந்து 205 கேஜி. கிராம்ல பாத்தீங்கன்னா 700 பிளஸ் 750 பிளஸ் 200 950 கிராம். அப்ப இந்த இடத்துல 205 கேஜி 950 கிராம். ஓகேங்களா? ஏன்னா கூட்ட சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப கழிங்க. 20 லிட்டர்ல இருந்து எதை கழிக்க சொல்றாங்க? சிம்பிள் தான் கொஸ்டின். 20 லிட்டர்ல 1.5 லிட்டர், 1 லிட்டர் 500 ml எவ்வளவு? 1.5 லிட்டர் தானே. 20 லிட்டர்ல 1.5 லிட்டர் போனா எவ்வளோ? 20ல 1.5 போனா 18.5. அப்போ 18 லிட்டர் 500 ml வரும். கரெக்டா? நீங்களே சால்வ் பண்ணலாம். இப்போ 450 × 5 400 ml 5 டைம் சேர்ந்தா 2 லிட்டர். கரெக்டா? 400 ml 5 டைம் 2 லிட்டர். 50 ml 5 டைம் இது ஒரு 250 ml. அப்போ 2 லிட்டர் 250 மில்லி. 50 கிலோவை 100 கிராமா வகுத்தீங்கன்னா 1000 கிராம் சேர்ந்தாதான் 1 கிலோ. சரிங்களா? 10. அப்ப 50 × 10 500. இப்ப இந்த டவுட்டா இருக்குன்னா 50 கிலோ இருக்கு இல்லைங்களா, அது கிராம மாத்துங்க. 50 கிலோ அப்போ 1000 கிராம் சேர்ந்ததான் 1 கிலோ. டிவைட் பை 100 கேன்சல் பண்ணீங்கன்னா 500 ஆன்சர். ஓகே, இது ட்ரை பண்றீங்களா? எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின் தான். இது நீங்க ட்ரை கூட பண்ணுங்க. நான் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் வருது நான் சொல்றேன். கொஞ்சம் இதுக்கு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா தவிர கூட நான் முடிச்சிடுறேன். அடுத்தது கூட நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. புகழேந்தி 100 கிலோ வேர்க்கடலை சாப்பிட்டான். அது 0.1 கிலோகிராமுக்கு சமம். சரியா? 0.1 கிலோகிராம் சரிதானே? ஏன்னா 1 கிராம் 100 கிராம் அப்படிங்கிறது 1000 கிராம் சேர்ந்ததான் 1 கிலோ. அப்ப 0.1 கரெக்ட். மீனா 250 ml மோர் வாங்கினாள். 250 ml லிட்டரா மாத்திரம் 0.25 தான் வரணும். ஸோ இது தப்பு. கார்குழலி பையின் எடை 1 கிலோ 250 கிராம். பூங்கொடி பையின் எடை 2 கிலோ 750 கிராம். மொத்த எடை 1 கிலோவும் 2 கிலோவும் கூட்டினா 3 கிலோ. இது ரெண்டையும் கூட்டினா 1 கிலோ. மொத்தம் 4 கிலோகிராம். வெரி குட். ரைட்டு. வான்மதி ஒவ்வொன்றும் 500 கிராம் எடையுள்ள 4 நூல்களை வாங்கினார். 4 புக்கு 500 கிராம். அப்ப 4 500 எவ்வளவு ஆச்சு? 2 கிலோ. மொத்த எடை 2 கிலோ. கரெக்ட். இதெல்லாம் சின்ன ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நீங்களே மைண்ட்ல யோசி. காயத்ரி 1 கிலோகிராம் பிறந்தநாள் கேக்கை வாங்கினால் அந்த கேக்கில் 450 கிராம் தன் நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாள். மீதம் கேக்கில் 250 கிராம். 1 கிலோல 450 போனா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 550. 650 தப்பு இல்ல? 550 தானே இருக்கும் மிச்சம். சோ தவறு. கூட்டி பார்த்தா 1 கிலோ தானே வரணும்.
ஓகே, இந்த கொஸ்டின் இப்போ என்ன பண்றீங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புக்குக்கு பின்னாடி ஆன்சர் இருக்கும், வெரிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெரிய கொஸ்டின் நான் சொல்றேன். இது பாருங்க, கீதா 2 லிட்டர் 250 ml கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை கொண்டு வந்தால் அவருடைய நண்பர்கள் 300 ml தண்ணீர் குடித்து விட்டனர். குடுவையில் மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது கொண்டு வந்தது எவ்வளோ, 2 லிட்டரு 250 ml. அப்போ 2250 ml 300 ml போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும், 1950 ml இருக்குமா? அவ்வளவுதான். இல்ல 1 லிட்டர் 950 மில்லி லிட்டர் இருக்குன்னு சொல்லலாம். தேன்மொழி தற்போதைய உயரம் 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாள். 1.25 மீட்டர். அப்ப எத்தனை சென்டிமீட்டர், 1 மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். அப்போ இது ஒரு 25. அப்போ அவளோட உயரம் 125 சென்டிமீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் வளர்ந்தான்னா 6 வருஷம் கழிச்சு எவ்வளவு வளர்ந்துருப்பா, 6 5 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பாளா? 125 + 30 எவ்வளோ, 155. ஸோ அப்போ 155 சென்டிமீட்டர் அல்லது 1.55 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஒர்க் அவுட் பண்ணலாமா? இதெல்லாம் அளவியலுக்குள்ள வருதா அப்படின்னா இதுதான் பேசிக் அளவியலுக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம அளவியலுக்குள்ள பெரிய பெரிய கொஸ்டின் போக முடியும். இப்போ 2.5 கிலோ எடையுள்ள வெங்காயம் வாங்கினால், பிரியா 2.5 கிலோ எடையுள்ள வெங்காயம் வாங்கினால், கண்ணன் 18.25 கிலோ எடையுள்ள வெங்காயம் வாங்கினான், மாலன் 9 கிலோ 250 கிராம் எடையுள்ள வெங்காயம். இவர்கள் வாங்கிய வெங்காயத்தின் மொத்த எடை எவ்வளவு? ஓகே, 22 1/2 கிலோ அப்படின்னா 500, 18.25 கிலோ அப்படின்னா 750, 9 250, மொத்தமா சேர்ந்து எவ்வளவு ஆச்சு? இது ஒரு 1, இதுவே 1.5 கிலோ ஆச்சா? ஓகே, இது ஒரு 1.5. இப்போ 18 22 40 49 49 கிலோ பிளஸ் 1.5 கிலோ, மொத்தம் 50.5 கிலோன்னு எடுத்தீங்கன்னா, இல்ல அப்படின்னா 50 கிலோ 500 கிராம். செக் பண்ணிக்கோங்க கரெக்டா. இவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னா மட்டும் நான் சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி சொல்றேன். சரிங்களா? இது கீழே கொஸ்டின் ஃபுல்லா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா? கிராம கிலோகிராம மாத்துங்க, கிலோகிராம கிராம மாத்துங்க, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம அடுத்து இதுக்குள்ள போகலாம். இதுல உங்களுக்கு எது தேவையோ நான் சொல்லிட்டு தான் போவேன். தேவையில்லாது ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவேன். சரிங்களா? பாத்துக்கோங்க. இதை மார்க் பண்ணி கூட ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. நீ பாத்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் நம்பர் 11 இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட பண்ணுங்க. 11 இதுல ஆன்சரை கமெண்ட் பண்ணும்போது கொஸ்டினை போட்டு கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 11 12 13 கீழே ஆன்சர் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? 13. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14 இருந்து 18 கொள்குறி வகை வினா 5. சரிங்களா? இதுல இருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து கால அளவுகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கால அளவுகள்ல நமக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியம். நாளிகை இதெல்லாம் பாருங்க, தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் சொல்றேன். நாளிகை அப்படிங்கிறது எவ்வளோ, 24 நிமிஷம் 24 மினிட்ஸ் தான் ஒரு நாளிகை. இதெல்லாம் நீங்க ஃபார்முலா நோட் எடுத்து எழுதி வச்சுக்கணும். 24 மினிட்ஸ் அப்படின்னா ஒரு நாளிகை. அது மாதிரி ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை நாளிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.5 நாளிகை. அதான் ஒரு ஓரை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு மணி அல்லது ஒரு ஓரை அப்படிங்கிறது 2.5 நாளிகை. ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகை அப்படின்னா 60 நாளிகை. 24 × 2.5. இதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கோங்கம்மா. சரிங்களா? நாளிகையில் மாற்றுக அப்படின்னு சிம்பிளா கொடுத்துட்டாங்கன்னா பண்ண முடியாது உங்களால. 24 மணி நேரம் நாளிகையில மாத்தினா எவ்வளோ, ஒரு நாளிகைன்னா எவ்வளோ, நாளிகை 24 மணி நேரத்தை நாளிகையில மாத்தினீங்கன்னா 60 நாளிகை. இங்க இருக்கா? இது அப்படியே கொஸ்டினா கூட கேட்கலாமா? எல்லாம் புக்ல இருக்குல்ல, அதனால நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ இந்த காலண்டர் கிளாக் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கடந்து இந்த வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தையோட மீனிங் கூட கேட்கலாம். கடந்து என்ற சொல்லை பயன்படுத்தி அறிவதில் பயிற்சி செய்வோம். கடந்து அப்படின்னா அதுக்கு அடுத்துன்னு அர்த்தம். நாளை கடந்து 5 நிமிஷம் அப்படின்னா 4 5ன்னு சொல்லுவோம்ல நம்ம. அது 4 கடந்து 5. 4 10னா 4 மணியை கடந்துனா அடுத்துன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்து வரக்கூறதுன்னா இக்கு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, 5 ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, 4:35. அப்ப 5 ஆக 5க்கு 25 அப்படின்னு சொல்றாங்களா? 5 மணிக்கு 25 நிமிடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இக்கு அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி, கடந்து அப்படிங்கிறது பின்னாடி. மூணு மணி 35 நிமிடங்கள். இது நிமிடமா மாத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இதான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிமிடங்கள், மணியை நிமிடமா மாத்துறது,
மணியை நிமிஷமா மாத்தினா எதால பெருக்கணும்? 60ஆல பெருக்கணும். மணியை நிமிஷமா மாத்தினா 60. அதே நிமிஷத்தை வினாடியா மாத்தினா அப்போ ஒரு 60. சரிங்களா? மொத்தம் 3600 பெருக்க வேண்டியது இருக்கும். இப்போ 3 மணி நேரம் 35 நிமிஷம் உழுத நேரத்தை நிமிட அலகில் எழுதுகன்னு சொல்றாங்களா? அப்போ 3 மணி நேரம் 35 நிமிஷமா? 3 மணி நேரத்தை ஃபர்ஸ்ட் 60ஆல பெருக்குங்க. அப்ப நிமிஷம் கிடைக்கும். பிளஸ் ஒரு 35 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. 180 பிளஸ் 35 கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 215 நிமிஷம். ஹவர்ஸை நிமிஷமா மாத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க இந்த கொஸ்டின். 7 மணி இங்க பாருங்க. இது எதுல சொல்றாங்க? வினாடியில் கணக்கிடுக. 7 மணி அப்படின்னா 7 இன்ட்டு 60 இன்ட்டு 60 வினாடியா மாத்தணும். பிளஸ் 16 இன்ட்டு 60 இதான் வினாடியா மாத்தியாச்சு. பிளஸ் 20 மூணையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் 252 வருதா? 252 00 960 20. அப்போ 26 180 வினாடி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஹோம்ஒர்க் நோட்ல கொண்டு போய் வச்சுக்கோங்கம்மா. பெஸ்ட்டுமா. வினாடியா மாத்தணுமா நிமிஷமா மாத்தணுமா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்களே பண்ணலாம்ல. ஏன்னா இதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் தான். கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்களே பண்ணலாம். AM PM பார்ப்போம் இல்லைங்களா? பிரைம் மெரிடியன், முற்பகல் பிற்பகல் இந்த கான்செப்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதுல போன டைம் கேட்ட ஒரு கொஸ்டின் பிசியில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நான் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுல நம்ம இதுல பார்த்துருப்போம்ல காலண்டர். அந்த காலண்டர் நான் கிளாஸ்ல சொல்லுவேன் அந்த ஏரியா. பட் அது ஒரு டைம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி இந்த 2 லாஜிக் எழுதிக்கோங்க. இது நீங்க கண்டிப்பா இவ்வளவு நேரம் எழுதினா கூட பிரச்சனை இல்லை. இது கொஸ்டின் கேட்ட இடம் கூற்று 1 கூற்று 2. பொதுவாக கொடுக்கப்பட்ட ஆண்டு 4ஆல் மீதியின்றி வகுப்பட்டால் அது லீப் ஆண்டு. கொடுத்திருக்கிற வருஷம் 4ஆல வகுப்பட்டா என்ன சொல்லுவோம்? லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இப்ப 2016 4ஆல் வகுப்படுதா? இது லீப் ஆண்டு. இது லீப் ஆண்டு இல்லை. ஆனால் நூற்றாண்டு 100இன் மடங்குகளாக உள்ள ஆண்டுகளின் நூற்றாண்டுகள் அதை வந்து பாத்தீங்கன்னா எதால வகுப்பட வேண்டும்? 400ஆல் வகுப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப 2004 2008 2016 2012 எல்லாம் லீப் ஆண்டு தான். ஆனா 2100 வந்து லீப் ஆண்டா அப்படின்னா லீப் ஆண்டு இல்ல. 2100 நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப 2000 2100 2200 2300 2400 இப்படி எல்லாம் வந்தா 2400 2000 தான் லீப் ஆண்டு. இந்த கேப்ல வர்ற 3 லீப் ஆண்டா அப்படின்னா லீப் ஆண்டு கிடையாது. ஆயிரத்தி 200ஆம் ஆண்டு 400ஆல் வகுப்படும். எனவே 1200 லீப் ஆண்டு சொன்னாங்க. இது கரெக்ட். இது 400ல வகுப்படுதா? ஆனா இது லீப் ஆண்டான்னு பாருங்க. 1600 அடுத்து 2000 தான் லீப் ஆண்டு. இந்த 1100 லீப் ஆண்டே கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம தனியா பார்க்கலாமா? காலண்டர்ன்ற டாபிக்ல தனியா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அந்த லீப் இயர் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த இடம். நம்ம சொல்லியிருக்கோம்ல நூற்றாண்டு அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டுனா 2001 இருந்து 2100 வரை. இதுக்கு பேர் தான் 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம். 21ஆம் நூற்றாண்டு. அப்போ 1900 இருந்து 2000 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். 3வது புத்தாயிரம். இது 2000 இருந்து 3000. அதுதான் என்ன சொல்றாங்க? புத்தாயிரத்தில் வழங்குகிறோம். நம்ம புத்தாயிரம் 3வது புத்தாயிரத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3வது புத்தாயிரம் வேற நூற்றாண்டு வேற. நம்ம இருக்கக்கூடிய 1000 எத்தனாவது ஆயிரம் அப்படின்னா 3வது புத்தாயிரம். இந்த வார்த்தை நமக்கு வந்து நூற்றாண்டு நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா புத்தாயிரம்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது ஒவ்வொரு 1000த்துக்கு ஒன் டைம் புத்தாயிரம், ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒன் டைம் 100,000. சரிங்களா? 100 ஆண்டு. அதாவது இப்போ 2000 இருந்து 2100 21ஆம் நூற்றாண்டு. இதுவே வந்து 2100 தாண்டிடும்னு வச்சுக்கோங்களேன். 2100 இருந்து 2200. ஸோ இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் நூற்றாண்டு. அப்படியே இப்போ 100 இந்த 3000 வரைக்கும் அது பாத்தீங்கன்னா 3வது புத்தாயிரம் தான். அதுக்கப்புறம் 3001 இருந்து 4000 வரை 4வது புத்தாயிரம். இது பாத்துக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல தமிழ்லயே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். விழா செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல. 25 வருஷம் முடிஞ்சா வெள்ளி விழா, 40 வருஷம் முடிஞ்சா மாணிக்க விழா, 50 வருஷம் முடிஞ்சா பொன் விழா, 60 வருஷம் வந்தா வைர விழா, 65வது ஆண்டு மணி விழா, 70வது ஆண்டு பிளாட்டின விழா. இந்த வருஷம் செலிப்ரேட் இந்த வருஷம் முடிஞ்சா இந்த விழா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? மெயினா 25 50 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 60 வைர விழா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஐ திங்க் இதோட வந்து 6வது புக்கு முடியுது. மற்றதெல்லாம் டைம் கால்குலேஷன்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? டைம், டேஸு இதெல்லாம் வந்து நம்ம மறுபடியும் உங்களுக்கு கேலண்டர் கிளாக் டாபிக் எடுக்கிறப்போ மறுபடியும் இந்த ஏரியா வருவேன். சரிங்களா? இப்போ நம்ம எங்க போறோம்னா ஸ்ட்ரைட்டா 7வது புக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் 2வது பாடம் அளவையல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஎல்ல வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்க, எஸ்ஐ அழகுமுறை பயன்படுத்தப்பட்டது நான் சொன்னேன் 1960 சொல்லி 1971 முதல் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க 7th புக்கில். இப்போதான் நடைமுறைக்கு வந்தது. இதை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 6th நடத்தும் போது, உங்களுக்கு பிசிக்ஸ் நடத்தும் போது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். 1960 எஸ்ஐ அழகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும், 71 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு ஆதாரம் இங்கே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு என்பது மூடிய வடிவத்தின் எல்லை பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு முதல் சுற்றளவு பரப்பளவு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். பரப்பளவு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நீளத்தை அதோட அகலம் வர ஃபுல்லா இதுக்கு பேர் தான் பரப்பளவு. சரிங்களா? சுற்றளவு அப்படின்னா இதோட கார்னர், இந்த 4 கார்னர் இருக்குல்ல, இந்த 4 கார்னர் அப்படியே மெஷர் பண்ணீங்கன்னா இதான் சுற்றளவு. சுற்றளவு லென்த்னு சொல்லலாம், பரப்பளவு ஏரியா. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு என்னன்னா இந்த பாடத்துல 7வது புக்ல ஸ்ட்ரெயிட்டா செவ்வகத்தின் பரப்பளவு சுற்றளவுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 × L + B. பரப்பளவு ஃபார்முலா L × B. சதுரத்துக்கு 4A A × A. போன வீடியோலே பார்த்துட்டோம். ஸோ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு 1/2 × BH. இதை வச்சு இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீளம் அகலம், நீளம் 12, அகலம் 8. அப்போ பரப்பளவு என்ன? L × B. 12 எவ்வளோ? 96 m². ஓகேவா? ஓகே, சுற்றளவு என்னது? 2 × L + B. எல்லையும் பியும் கூட்டினா 20, 20 × 2 40 மீட்டர். சரி, பரப்பளவு பாருங்க, இது எல்லாமே செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவு 90, 15 6ஆல பெருக்கினா தான் 90, அப்போ 6 சென்டிமீட்டர். சுற்றளவு 15 + 6 21. சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B. 21 × 2 42. ஸோ 42 சென்டிமீட்டர். இப்போ அகலம் 50, இங்க சுற்றளவு வந்து என்ன சொல்றாங்க? 300ன்னு சொல்றாங்க. 300 வந்து 2L + B. அப்ப 2ஆல வகுத்தா எவ்வளோ? 150. 150ல 50 இங்க இருந்தா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? இங்க 100. இப்ப பாருங்க, சுற்றளவு 300 வரும், பரப்பளவு ரெண்டையும் பெருக்குனா 5000 mm அப்படின்னு வரும். சரிங்களா? சாரி, 5000 mm². 12, இப்போ அது 44 இருக்கா? 44 2ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 22. எல்லையும் பியும் கூட்டினா 22. அப்ப L 12னா B 10 சென்டிமீட்டர். அப்ப L × B 120. சரிங்களா? இப்ப என்ன பண்ணன்றதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். 60 சென்டிமீட்டர் பக்க அளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பரப்பளவு என்ன? சுற்றளவு என்ன? பரப்பளவுனா 60². 60² 3600 சென்டிமீட்டர்². இப்போ 64, அப்போ 8 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4 × A 240. 4 × 60 240 சென்டிமீட்டர். இதுக்கு 4 8 32 சென்டிமீட்டர். அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இது 4 × A. அப்போ A வந்து பார்த்தீங்கன்னா 25 mm. அப்பதான் 4 × A இவ்வளவு வரும். ஸோ 25² எவ்வளோ? 625 mm². இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இந்த 7th ஃபர்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல செங்கோண முக்கோணம் பாருங்க, 1/2 × B × H பரப்பளவு. ஸோ அடிப்பக்கம் இருக்கு, உயரம் இருக்கு. 1/2 B × H 65. 65ல பாதி எவ்வளோ? 32.5 m². அவ்வளவுதான். 240 1/2 × BH. ஸோ 1/2 அப்படின்னா இதுல முதல் 8 தான் இருக்கும். 8 கூட எதை பிறகுனா 240 வரும். 8 கூட 30 சென்டிமீட்டர். 1/2 × BH. ஸோ 1/2 × BH 84. அப்போ 1/2, இதுல 1/2 எவ்வளோ? B × H 42. 6 எல்லாம் 42. இதெல்லாம் மைண்ட்ல டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். இதுல 1/2 × BH தானே இந்த வேல்யூ. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1/2 முதல் எடுத்துட்டேன். அப்போ BH எவ்வளவு வரும்? பாதி ஆகிட்டோம்னா 1/2 × BH. B × H, சாரி, இந்த இடத்துல பாருங்க, 1/2 × BH. B × H 6 42. 1/2னா கம்மியா வரும். அப்போ 28 போடலாமா? 4ஆல பெருக்கணும், வகுக்கக்கூடாது. இப்போ 84ங்கிறது 1/2 BH தானே, ஈக்குவல் டு 84. அப்ப அந்த 1/2 இங்கே போனா B × H ஈக்குவல் டு 168. 16 எதால பெருக்கினா 128 வரும் அப்படின்னு பார்க்கணும். 24 பெருக்கினா 128 வரும். ஸோ இப்போ இது பாருங்க, 16 × 30 எவ்வளோ? 16 × 48 தானே, 480. இதுல 1/2 போட்டா கரெக்டா வருதா? 240. இது கரெக்ட். இது ஒண்ணு மட்டும் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாக்குள்ளேயே நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தா ஓவர். இப்போ இதுக்கு அடுத்து கொடுத்திருக்க வடிவங்கள் தான் 1 by 1 பார்க்கணும். இணைகரம் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது பாருங்க. இணைகரம், சாய் சதுரம், சரிவகம். இணைகரம் அப்படின்னா பேரலோகிராம், சாய் சதுரம் அப்படின்னா ராம்பஸ், சரிவகம் அப்படின்னா ட்ரபீசியம். 3 பார்க்க, ட்ரபீசியம், ட்ரபீசைடு. ஸோ இணைகரம் ஃபர்ஸ்ட். இணைகரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிட்டோம்.
பாத்துக்கோங்க. இணைகரத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அகலம் இன்ட்டு உயரம். இதான் இணைகரத்தின் பரப்பு. சரிங்களா? அகலம் இன்ட்டு உயரம் எடுத்துக்கணும். ஓகே, கொஸ்டின் சொல்லலாமா? இணைகரம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இது அகலம், இது உயரம். அகலம் எவ்வளோ? 15 சென்டிமீட்டர் இன்ட்டு உயரம் எவ்வளோ? 4. அப்ப ஆன்சர் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளவுதான். ஏன்னா பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இன்ட்டு ஹச். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை பேஸா எடுக்கணும். ஏன்னா இந்த உயரம் தானே கொடுத்துருக்காங்க. இதை கீழே இருக்கிறத பேஸா எடுத்து இப்படி எடுத்து பார்க்கணும். இந்த இணைகரத்து இந்த மாதிரி ஒரு எந்த உயரம் கொடுத்துருக்காங்களோ இது உயரம். இந்த ஹச் கொடுத்துருக்காங்களா 16. ஸோ இது 9னா நம்ம இந்த இடம் நமக்கு தேவையில்லை. இப்போ இதுதான் நமக்கு 16, இது 9. அப்போ 9 இன்ட்டு 16 எவ்வளோ? 10 16 160. அதுல ஒரு 16 போனா 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது 144, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60. 1க்கும் 2க்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 60 இருக்கா? 60. ரெண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 144. நம்ம பரப்பளவு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க சுற்றுலவு கேட்டிருந்தாங்கன்னா சுற்றுலவு 4 பக்கத்தையும் கூட்டிக்கணும். 15, இது ஒரு 15 30, இந்த 5 5 10 40. ஸோ இங்கே அதே மாதிரி 18 18 36, 9 9 ஒரு 18, 18 3 54, 18 3 54 இருக்கா? இது 4 பக்கத்தையும் கூட்டி எழுதிட போறோம். சரி, இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு டயக்ராம் கொடுத்தாலும் சரி 2D 3D டயக்ராம வரைஞ்சிடணும். இதுல அடிப்பக்கம் மற்றும் உயரம் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டயக்ராம் நீங்க தெளிவா வரைஞ்சிடணும். டயக்ராம் வரைஞ்சிட்டு அடிப்பக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12. ஓகே, உயரம் 8. இது ரெண்டை மட்டும்தான் முதல் குறிக்கணும். அப்போ பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? A is equal to base into height. அப்போ 12 into 8 எவ்வளவு? 12 8 96 வருமா? சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல சதுர மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்னு அர்த்தம். பரப்பளவு இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு அப்படியே கேட்கறாங்க பாருங்களேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் கொண்ட அளவுகளின் உயரம் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றீங்க? இணைகரம் டிரா பண்ணிக்கோங்க சிம்பிளா. உயரம் கேட்டிருக்காங்க கொஸ்டின், அடிப்பக்கம் 23, பரப்பளவு எவ்வளவு சொல்றாங்க? 368. அப்போ 23 எதோட பெருக்குனா 368 வரும். கேன்சல் பண்ணுங்க. ஒரு 23 23, மிச்சம் எவ்வளவு இருக்கு? இதுல ஒரு 23 போனா மிச்சம் 14 இருக்கா? 140 13 138. 138 அப்படின்னா இந்த மூணாவது வாய்ப்பாடுல எப்ப 8 வரும்? 6 3 18, 16 ஆன்சர். கேன்சல் பண்ணீங்கன்னா 16 வருதா? நீங்க புக்கவும் அதே தான் கொஸ்டின் எழுதிட்டு நீங்களா பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் பெஸ்ட் வே. இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் பார்க்கலாம் டைம் இல்லை. டைரக்டா ஒரு இணைகரத்தின் அடுத்த பக்கங்கள் முறையே, இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 9, அதாவது அடுத்தடுத்த பக்கம். இப்போ ஒரு பக்கம் 12 ஒரு பக்கம் 9னா சிறிய பக்கங்களுக்கு இடையுள்ள தொலைவு. இந்த கொஸ்டினை இவங்க எடுக்கிற மாதிரி எடுக்கணும், நம்மளே நார்மலாக வரைவோம். அதுல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன பக்கம் ஒன்று, பெரிய பக்கம் ஒன்று இருக்கா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இணைகரம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதுல இது வந்து சின்னதா இருக்கு, இந்த பக்கம் பெருசா இருக்குல்ல. இப்போ அதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அடுத்தடுத்த பக்கங்கள் ஒன்று 12 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 9. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, ஸ்மாலஸ்ட் சைடுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ரெண்டு ஸ்மாலஸ்ட் சைடுக்குள்ள டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 8ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 8 தான் நமக்கு ஹச்னா, இந்த 8 எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு? இந்த 9க்கு தானே. இதுதான் நமக்கு பி. பி ஈக்குவல் டு 9. அப்ப ஏ என்னது? பி இன்டூ ஹச். 8 9 எவ்வளவு ஆச்சு? 72. அவ்வளவுதான். சரி, இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். நம்ம பாருங்க, இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இத ஃபர்ஸ்ட் இணைகரம் நல்லா தெளிவா டிரா பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பக்கம் நல்லா பெருசா போட்டுக்கோங்க. நல்லா பெருசா போட்டு இது ரெண்டும் சின்ன பக்கமா போட்டுக்கலாம். நம்ம சின்ன பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கொடுத்ததுனால கீழே போட்டுக்க சின்ன பக்கத்தை கீழே எடுத்துப்போம். இந்த சின்ன பக்கத்தையும் கீழே எடுத்துப்போம். இதை இப்படி போலாம், வெட்டிக்கலாம். 4 பக்கம் இருக்குல்ல, இது 4ல இது 9, இது 9. சரிங்களா? பெரிய பக்கம் எவ்வளோ? 12, இதுவும் 12. இப்போ இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த வெர்டிகல் லைன் புரியுதுங்களா? இந்த ஹைட் மாதிரி இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த டயக்ராம் ஓகே உங்களுக்கு. இதே டயக்ராம இப்படி வரைஞ்சீங்கன்னா, கொஸ்டினை பாருங்க, இப்படி வரைஞ்சு இந்த 12 கீழே 9 இங்கே போட்டீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, இந்த டிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்க? கொஸ்டின் புரியுதா? இப்போ இதை நம்ம எடுக்கிறப்போ இது நமக்கு என்னது? பேஸ், இது ஹைட்டு. அப்போ 8 × 9 இதானா
பரப்பளவு ஃபார்முலா 72. அப்போ இங்க 72 நமக்கு தெரியும். இதுல பேஸ் எது 12, இதுல ஹைட் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ 12 × h = 72. கேன்சல் பண்ணீங்கன்னா h = 6. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 72. அதுக்கப்புறம் பாருங்க, இதை வச்சு h வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க 6. கொஞ்சம் கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல, அதாவது பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹைட்ட மாதிரி எத்தனை மடங்கு சொல்றாங்க? 3 மடங்கு ஆகும். அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின், ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின். ஓகே, அடிப்பக்கம் B = உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ 3B = h. ஓகேவா? தென் பரப்பளவு சொல்லிட்டாங்களா, அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. ஸோ இதை நீங்க நார்மலா எடுத்துக்கலாமா? B × h = 192. இந்த பிக்கு பதிலா இந்த B அப்படியே எடுத்துட்டு ஹச்சுக்கு பதிலா 3B போட்டோம்னா என்ன ஆச்சு? 192. B + 3B 3B² வருமா? 192. 3 எல்லாம் கேன்சல் பண்ணி எத்தனை டைம் வரும்? 6 3 18, மிச்சம் 12, 4 3 12. அப்போ B² = 64னா B யோட வேல்யூ 8. இப்போ பாருங்க, இங்க B யோட வேல்யூ 8னா 3 × 8 24. இது H ஓட வேல்யூ. H வேல்யூ 24, B வேல்யூ 8. அதானே கேட்டிருக்காங்க. H வேல்யூ, B வேல்யூ மாறி வந்திருக்கா? இந்த மாதிரி போட்டுக்கோமா? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகும். சாரி, அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்கு. எஸ், அடிப்பக்கமானது அப்படின்னா பேஸ் தான் 3h ஈக்குவல். அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்கு. ஆமா, 3h சேர்ந்தா ஒரு பேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி மாத்துறப்ப என்ன ஆகுனா h × 3h வரும். ஸோ = 192. அப்போ 3h² = 192. அப்போ ஹச்சோட வேல்யூ 8. இந்த h வேல்யூ 8னா அப்போ B வேல்யூ என்ன வரும்? 24. இப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்கு. இப்போ இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளேயே வருவேன். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால டேரக்டாக ஸ்கூல் புக்கில் வந்துட்டேன். நான் அந்த ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு நான் ஒரு கன்க்ளூஷன் கொஸ்டின் நான் தரேன், என்னோட கொஸ்டின்ஸ் தரேன். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிருக்கும், நம்ம நார்மல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே. இது நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பரப்பளவையும் சுற்றளவையும் காண்க. இந்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இணைகரம் இல்ல நம்ம இந்த முடிங்க, நான் அடுத்து இணைகரம், சரிவகம் இப்படி ஒண்ணுக்கும் தனித்தனியாக கூட வீடியோ கொடுத்துட்றேன். ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பார்க்க. ஒரு நாள்ல 2 வீடியோ 3 வீடியோ கூட கொடுக்குறேன். பட் எப்படின்னா இணைகரம் ஃபுல்லா ஒரு பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நான் இப்போ இணைகரத்தை முடிச்சு சாய் சதுரம் ஒரு வீடியோ. ஸோ அப்படின்றப்போ நமக்கு வீடியோ லென்த்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஒரே நாள்ல 2 வீடியோ 3 வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாவே. இணைகரத்துக்கு ஒரு வீடியோ, சாய் சதுரத்துக்கு ஒரு வீடியோ, சரிவகத்துக்கு வீடியோ, அந்த மாதிரி கொடுத்தா ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துறேன் அந்த டைம். எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை முடிங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தான வீடியோனா லோட் ஆகவும் டைம் ஆகுது. நம்ம 3 மணிக்கு அப்லோட் பண்ணோம்னா வீடியோ 6 மணிக்கு தான் உங்களுக்கே வருது. நம்ம 4 மணிக்கு கரெக்டாக போடுறது 1 ஹவருக்கு மேலே போட முடிய மாட்டேங்க இப்போ வர. சரிங்களா? ரொம்ப நெட்டு ஸ்லோவாக இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இணைகரம் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். இப்போ நீங்க இது வர முடிங்க. இது வர முடிச்சுட்டு இணைகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ, இன்னைக்கு ஈவினிங்குள்ள இன்னொரு வீடியோ கொடுக்க பிளான் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாவே 2 வீடியோ 3 வீடியோவா கொடுக்குறேன். பட் வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 minutes to 40 minutes வர மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பார்ட், இப்போ எக்ஸாம்பிள் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீடியோ தான் முடிச்சிருவேன். ஃபுல்லாவே எக்ஸாம்பிள் முடிச்சிருவேன், எக்ஸசைஸ் முடிச்சிருவேன். அடுத்து சாய் சதுரம் ஆரம்பிச்சோம்னா சாய் சதுரம் மட்டும் தனி வீடியோ, அதுல எக்ஸசைஸும் வந்துடும், எக்ஸாம்பிளும் வந்துடும். ஏன்னா அப்படி முடிச்சா உங்களுக்கும் ஒரு பார்ட் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம என்ன ஃபார்முலா ஃபுல்லா படிச்சிட்டோம்ல. ஆக்சுவலா நான் ஃபுல்லா கொடுக்குறதா பிளான் பண்ணேன். பட் இதுல ஒரு ஐடியா எனக்கு நல்லா தோணுது. இப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கும் ஒரு பார்ட்டா இதை படிச்சோம்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ இணைகரம்னா இணைகரத்தை முதல் வரைஞ்சு இணைகரத்துக்கு வந்து நான் பரப்பளவு சுற்றளவு எல்லாமே சொல்லிடுறேன். சொல்லிட்டு டாபிக் உள்ள வர்றேன். சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஏன்னா என்னோட ஐடியாலஜி ஒரு கிளாஸ்ல முடிக்கும் போது எனக்கு அது நல்லா இருந்துச்சு ஃபுல்லா.
பட் இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்குறப்போ ஒன்றுக்கு தனித்தனி வீடியோ போடுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுபடி நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. இதை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வீடியோ வந்துடும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ எவ்வளோ வீடியோ கொடுக்க முடியுதோ கொடுக்க பிளான் பண்ணுறேன். நீங்களும் கண்டினியூஸாக பார்க்க பிளான் பண்ணுங்க. ரெகுலராக பாருங்க. காலையில் 1 ஈவினிங் 1 அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.